அங்கிள், எனக்கு ஒரு டவுட். டவுட்டா? இப்போ எல்லார் வீட்டு முன்னாடியும் நாய்கள் ஜாக்கிரதைன்னு ஒரு போர்டு வச்சிருப்பாங்க. ஆனா உங்க வீட்டுக்கு முன்னாடி மட்டும் சேம் क्वेश्चन தான் எல்லாரும் கேட்பாங்க. அது ஒரு பெரிய கதை. நான் இந்த ஊருக்கு வெறுங்கையோட தான் வந்தேன். இங்க பொன்னப்பான்னு ஒரு தெரிஞ்சவர் இருந்தாரு. அவரு உதவி செய்யறதுல அவரை மிஞ்ச முடியாது. நான் இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்கேன்னா அதுக்கு அவர் தான் காரணம். அவர் ஒரு தடவை என் வீட்டுக்கு வந்தாரு. வந்துட்டு, என்னையா தனி வீடா இருக்கு, திருடங்க ஈஸியா வந்துருவாங்க, நாய் இருக்குன்னு ஒரு போர்டை போடுன்னு சொன்னாரு. அதுக்கு நான் எங்க வீட்டுல என்னையா இருக்கு, திருட ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டேன். அதுக்கு அவர், ஐயோ பைத்தியம், உங்க வீட்டுல தான் அளவில்லாத அன்பு பாசம் நம்பிக்கையும் இருக்கு, அதை யாரும் களவாடிட கூடாதுன்னு சொல்லி அடுத்த நாளே இந்த போர்டை எடுத்துட்டு வந்து இங்க மாட்டிட்டாரு. அங்கிள், நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? ஏய், ஏன்பா? இல்ல உங்க பொண்ணோட பாசத்தை நான் ஏதோ திருடின மாதிரி எனக்கு தோணுது. இல்லப்பா, திருடல, ஜெயிச்சிட்டேன். ஹாய் டாட். எப்படி இருக்க? ஐ அம் ராக்கிங் டாட். எப்படி இருக்கு உன்னோட லவ்? சூப்பர் டூப்பர் ஹிட் டாட். உங்க மருமக ஓகே சொல்லிட்டா. கங்க்ராச்சுலேஷன் மை சன். ஐ அம் ரியலி ஹாப்பி. நீ எவ்வளவு சந்தோஷமா இருக்கன்னு போன்லயே எனக்கு தெரியுது. இதுக்கெல்லாம் காரணம் அந்த பொண்ணு தானே? Of course dad. அவதான். She is so inspiring. அவ்வளவு இன்ஸ்பயர் ஆகிற அளவுக்கு அவகிட்ட அப்படி என்னப்பா பார்த்த? அம்மாவை பார்த்தேன். எல்லாத்துலயும் அம்மா மாதிரியே இருக்கா. சோ நம்ம 2 பேருமே லக்கி. அம்மாவோட காரியத்துக்காக போன உனக்கு அம்மாவே கிடைச்சிட்டா. பாரு, தீபு, என்னங்க இங்க பாரு. என்னப்பா? தீபு, இங்க வாமா. இங்க பாரு தீபு, இத பாத்தியா? இத யாரு எடுத்துட்டு வந்திருப்பாங்க இங்க? ரொம்ப தேங்க்ஸ் கார்த்திக். தேங்க்ஸா? எதுக்கு? எங்க அப்பா ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின வண்டி அது. அத பறி கொடுத்துட்டாருன்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருந்தாரு. மறுபடியும் அதை பார்த்த உடனே இந்த சின்ன பசங்க எல்லாம் கையில பொம்மைய கொடுத்தா சந்தோஷப்படுவாங்க பாத்தியா, அப்படி ஆயிட்டார் அவரு. இதுக்கெல்லாம் போய் என்கிட்ட தேங்க்ஸ் சொல்லலாமா? அவரு எப்பவுமே இப்படி சந்தோஷமா இருக்கணும்ன்றதுதான் என் ஆசை. கண்டிப்பா அவர் எப்பவுமே சந்தோஷமா தான் இருப்பார். நீங்க 3 பேருமே எவ்வளவு சென்சிட்டிவ்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஒரு உயிரில்லாத வண்டி மேலேயே அவ்வளவு பாசத்தை வச்சிருக்கவரு உன் மேல எவ்வளவு பாசத்தை வச்சிருப்பாருன்னு யோசிச்சு பார்த்தேன். உங்க வீட்டு முன்னாடி கூட ஒரு போர்டு இருக்குல்ல, அன்பு பாசம் நம்பிக்கைன்னு. நான் வந்ததுக்கு அப்புறம் அது டபுள் ஆகணும்ன்றதான் என்னோட ஆசை. நான் என்னதான் உன்னை காதலிச்சாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சது உன் அப்பா அம்மா தான். ஐ எம் வெரி லக்கி டு ஹேவ் யூ. அதிர்ஷ்டம் பண்ணது நான் தான், உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு. எல்லா லவர்ஸும் யூஸ்வலா மீட் பண்ணும்போது அவங்க ஆசை கனவு அப்புறம் அவங்க ஃபியூச்சரை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. ஆனா நீ உன் அப்பா அம்மாவை பத்தி பேசிட்டு இருக்க. வெறும் எங்க ஃபேமிலியை பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்க. உன் ஃபேமிலியை பத்தி சொல்லலாம்ல? எங்க ஃபேமிலினா அப்பா அம்மா. உங்க அப்பா உன்னை ரொம்ப பாசமா வளர்த்திருப்பாரு இல்ல? பாசமா பாத்துக்கிட்டாருன்னு சொல்றதை விட ரொம்ப வைராகியமா வளர்த்தாருன்னு தான் சொல்லணும்.
நான் எதுக்காகவும் எப்பவும் தோக்கக்கூடாதுன்றது அவரோட ஆசை. எனக்கும் அதே ஆசைதான். அப்படியா? நீ கூட இருக்கும்போது தோல்வின்ற பேச்சுக்கே இடம் இல்லையே. உங்க அப்பா என்னை பத்தி எதுவுமே கேட்கலையா? கேட்டாரு. அந்த பொண்ணு எதுக்குடா உனக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்டாரு. அதுக்கு நீ என்ன சொன்ன? அம்மாவை பாக்குற மாதிரி இருக்குப்பான்னு சொன்னேன். நான்தான். என்ன? அம்மா அப்பா இருக்காங்க. நான் வரமாட்டேன் நீ போ. இரு நான் வரேன். நீ எந்திரிச்சிட போறாங்க. என்ன? சரி வா போலாம். எங்க? என்னடா? தீபு, ஹாப்பி பர்த்டே டு யூ. என்ன அவ்வளவு பிடிச்சிருக்கா உனக்கு? எவ்வளவு பிடிக்கும்? இவ்வளோ. அவ்வளவுதானா? நம்மளோட இதயம் இந்த அளவுக்கு தானே இருக்கும். ஒருவேளை நான் இறந்துட்டேன்னா நீ என்ன பண்ணுவ? அழுவேன். அப்புறம் அப்புறம் சும்மா இருப்பேன். அப்புறம் அதுக்கப்புறம் நான் சாகுற வரைக்கும் உயிரோட இருப்பேன். நான் உயிரோட இருக்க வரைக்கும் உன் மேல வச்ச காதலும் உயிரோட இருக்கும். இதெல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுக்கறது? நீதான். நானா? உன் காதல். ஆமா, நான் செத்துட்டா நீ என்ன பண்ணுவ? என்னாலலாம் உன்ன மாதிரி இருக்க முடியாதுப்பா. நீ செத்ததுக்கு அப்புறம் நானும் உன் கூட வந்துருவேன். காதல்ன்றது உயிர். அந்த உயிரை போனதுக்கு அப்புறம் அப்படி பேசாத. நான் சின்ன பையனா இருக்கும் போதே எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. நான் விருப்பப்பட்ட பொண்ணுடி நீ. நான் லவ் பண்ண பொண்ணுடி நீ. இப்பதான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த மாதிரி இருக்கு. இப்பதான் நீ என் காதல பூ வச்ச மாதிரி இருக்க. இந்த மாதிரி ஒரு அழகான நாள் என் வாழ்க்கையில வரும் நான் கற்பனை கூட பண்ணி பார்த்தது கிடையாது. இந்த ஊரா, நீ, உன் அப்பா அம்மா, இந்த மக்கள், வாவ், சொர்க்கத்துல இருக்க மாதிரி இருக்குடி. அந்த கடவுளுக்குலாம் எவ்வளவு தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. எனக்கு உன் மடி மேல தலை வச்சு படுக்கணும் போல தோணுது. இவங்க காதல்ல யார் கண்ணும் பற்றக்கூடாது. இப்போதைக்கு இந்த உலகத்திலேயே சந்தோஷமா இருக்க ஒரே ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா அது உங்க பையன் தாயா. ஆமா சார், நம்ம கார்த்திக் இங்க வந்து தங்கினதுக்கு அப்புறம் இந்த எஸ்டேட்டுக்கே உயிர் வந்த மாதிரி இருக்கு. என் பையன் எங்க இருந்தாலும் அங்க உயிரும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும். ஹாய் சன்னி. டாட், கம் ஆன். வாவ்.
ரொம்ப அழகா இருக்கு சன்னி. Thank you, Dad. You also looking good. What a pleasant surprise, Dad. ஏய், நீ உன் காதல் விஷயத்துல சர்ப்ரைஸ் கொடுத்த, நான் என் மருமகளை பாக்குறதுக்கு சர்ப்ரைஸ் என்ட்ரி. சன்னி, என் வருங்கால மருமகளை எப்ப காட்ட போற? நாளைக்கு. ஷூர். அங்கிள். ஹாய் கார்த்திக். ஃபேண்டாஸ்டிக்மா. இந்த மாதிரி ஒரு சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இங்க தானா? இல்லை சார், இங்கே இல்லை. கோயம்புத்தூர் பக்கம் பொள்ளாச்சி. கோயம்புத்தூர் பக்கம் இருக்கிற பொள்ளாச்சியா? ஆமாம் சார். அங்க நீங்க யாரோட பையன்? பட்டேல் சந்திரப்பாவோட பையன். நீங்க பட்டேல் சந்திரப்பாவோட பையனா? சார், அவர் உங்களுக்கு தெரியுமா? இல்ல, இந்த பேர் எங்கேயோ கேட்ட மாதிரி இருந்துச்சு. நான் கிளம்புறேன். என்னங்க? சார், ஆ, இந்தாங்க. தேங்க்ஸ். நம்ம நாளைக்கு மீட் பண்ணி கல்யாண விஷயத்தை பத்தி பேசலாம். வரம்மா. வாங்க. போயிட்டு வரேன். சரிப்பா. கல்யாண விஷயம் பேச வெறுங்கையை வீசிட்டு வந்திருக்கீங்க. தாம்பூலம் எங்க? பரவாயில்ல, வாக்குதான் முக்கியம், தாம்பூலம் முக்கியம் இல்ல. உங்க வீட்டு கேட்ல ஏதோ போர்டு போட்டிருக்கீங்களே, என்ன அது? அன்பு. அன்பு, விசுவாசம், நம்பிக்கை, திருடாதீர்கள். ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்பவே நல்லா இருக்கு. இன்னொருத்தங்களோட வாழ்க்கைய, அவங்களுடைய கனவுகளை, அவங்களோட ஆசைகளை சர்வநாசம் பண்ணவன் வீட்டிலேயே அந்த போர்டை நான் பார்க்கும்போது சிரிக்கிறதா அழுகிறதான்னு எனக்கு எதுவுமே புரியல. ஏய், முதல்ல அந்த போர்டை உடைச்சு தூக்கி போடு. அப்படியெல்லாம் போர்டு போடுறதுக்கு ஒரு யோக்கியதை வேணும். நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னு எனக்கு எதுவும் புரியல சார். நிஜமாவா? உனக்கு ஞாபகம் இல்ல? 40 வருஷத்துக்கு முன்னாடி